எஸ்எஸ் வியூவர்ஸ், நான் உங்க ஹர்ஷா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்எஸ் இன்ஃபோ நியூஸ். இன்னைக்கு நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். விண்வெளிக்கு போனா மனிதர்களோட உடல்ல மாற்றம் ஏற்படும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா மூளையிலயும் மாற்றம் ஏற்படும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? விண்வெளியில மூளை எப்படி செயல்படும்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப நம்மளோட அன்றாட வாழ்க்கையில கிராவிட்டியில இருந்தே பழகிட்டோம். ஒரு கப் ஆஃப் டீ குடிக்கிறதுல இருந்து எழுதுறது எல்லாமே கிராவிட்டியோடயே நம்மளோட மூளை பழக்கம் அடைஞ்சிருச்சு. ஆனா ஸ்பேஸ்க்கு போகும்போது கிராவிட்டி இருக்காது. ஜீரோ கிராவிட்டியில இருக்கிறதுனால மூளை ஃபர்ஸ்ட்ல இருந்து தன்னைத்தானே ரெடி பண்ணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். நார்மலான விஷயங்கள்லாம் கூட அதுக்கு ரொம்பவே புதுசா இருக்கும். இந்த விஷயம் போக போக இன்னும் கஷ்டமாகலாம் அப்படிங்கிற மாதிரி விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல ஒருவேளை செவ்வாய் கிரகத்துக்கு போறாங்க அப்படின்னா அங்க புவியீர்ப்பு திசை வேற மாதிரி இருக்கும். இதனால மனிதர்களோட மூளை இங்க இருந்து கிராவிட்டி ஜீரோ கிராவிட்டியில ஒரு மாதிரி அடாப்ட் ஆகி அங்கிருந்து அதுக்கு அடாப்ட் ஆகுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமா சேலஞ்சான ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரோனட்ஸ்க்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல குழப்பம் கொடுக்கலாம். ஏன் அந்த விண்கலத்தை ஆப்ரேட் பண்றதுல கூட நிறைய முடிவுகள்ல குழப்பம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பெரும் பிரச்சனையா ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால ஆஸ்ட்ரோனட்ஸ்க்கு பயங்கரமா ட்ரைனிங் கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி விண்கலத்துல கிராவிட்டி இருக்க மாதிரியான டெக்னாலஜியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்திருக்காங்க. உயிரை காப்பாற்ற வேண்டிய டாக்டரே சீரியல் கில்லர் ஆகியிருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஜெர்மனில அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. உயிரை காப்பாற்ற வேண்டிய டாக்டர் கிட்டத்தட்ட 15 பேரை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி வழக்கு போடப்பட்டிருக்கு. இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வருது, அவரு கிட்டத்தட்ட 12 பேரை கொன்னிருக்காரு. 2021 இருந்து 24 வரை 12 பேரை கொன்னிருக்காரு அப்படின்னு சொல்லி பெரும் அதிர்ச்சியான தகவலை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஏன் இப்பெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களோட வேதனைக்கு நான் முடிவு கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இன்னும் சில நோயாளிகளோட வீட்டுக்கு போய் அவங்களுக்கு தப்பான மருந்து கொடுத்து கொண்டிருக்காரு. அது வெளியே தெரியக்கூடாதுன்னு வீட்டுக்கு தீயும் வச்சிருக்காரு. இந்த தொடர் மரணங்கள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கு தண்டனையும் கொடுத்திருக்காங்க. டாக்டர் லைசன்ஸை கேன்சல் பண்ணிருக்காங்க. ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க. ஒருவேளை தண்டனை முடிஞ்சு வெளியே வந்தா நீங்க தீவிரமான கண்காணிப்புல வைக்கப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மேலும் இன்னும் 76 மரணங்கள் சந்தேகப்படுற விதமா இருக்கு. அதையும் இவர் தான் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி தீவிரமா விசாரிச்சுட்டு வராங்க. ஒருவேளை இவர் தான் பண்ணிருந்தாரு அப்படின்னு நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா இது ஜெர்மனிலே மிகப்பெரிய சீரியல் கில்லிங் வழக்குகள்ல ஒன்னா இருக்கும். வங்கதேசத்துல தினமும் குழந்தைகள் செத்துட்டு வராங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, வங்கதேசத்துல தட்டமை நோய் கட்டுப்பாடா இருந்துச்சு. ஆனா இப்போ டெய்லி ஆயிரக்கணக்கான கேஸ் பதிவாகிட்டு இருக்கு. கடந்த 4 மாதங்கள்ல 750 பேர் இறந்திருக்காங்க. இதுல பெரும்பாலும் குழந்தைகள் தான் இறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 4 மாதங்களான ஒரு குழந்தைய தன்னோட பெற்றோர்கள் இந்த நோய் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால 10 மணி நேரம் டிராவல் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா போதிய வசதி காசு இல்லாததுனால கடன் வாங்கியாச்சும் குழந்தைய காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சிருக்காங்க. சிகிச்சை பலன் இல்லாம அந்த குழந்தை பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 10 மாதமான குழந்தை தட்டமை தடுப்பூசிக்காக மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. தடுப்பூசி இல்லை அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல இருந்து சொல்லவும் இவங்க குழந்தைய அழைச்சிட்டு வந்திருக்காங்க. பின் நாட்கள்ல அந்த குழந்தைக்கு தட்டமை நோய் ஏற்பட்டு அதுவும் பரிதாபமா உயிரிழந்திருக்கு. இது போன்ற இன்னும் நிறைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் படுக்கை வசதி இல்லாததுனால நிறைய ஹாஸ்பிட்டல்ல அவங்களால அட்மிட் பண்ண முடியாம மாறி மாறி இந்த விஷயத்தினாலேயே குழந்தைகள் இறந்துட்டு வராங்க. ஏன் தடுப்பூசி போடல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குவெஸ்டின் வரும்போது 2025 வரைக்கும் இந்த நோய் கட்டுப்பாடாதான் இருந்துச்சு. ஆனா மார்ச் மாசத்துல இருந்து தொடர்ந்து கேஸ்கள் பரவிட்டு வருது. இப்போ தடுப்பூசி கம்மியா இருக்கு அப்படிங்கறதுனால இது கொஞ்சம் ஃப்ரீயா விடவும் இப்போ அதிகமான கேஸ் ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கு. யுனிசெஃப் பல இடங்கள்ல முகாம்கள் போட்டு இப்போ டெய்லி குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாதாரண தடுப்பூசியால இந்த நோயை தவிர்த்திருக்க முடியும். ஆனா அந்த தடுப்பூசி இல்லாததுனால தினமும் குழந்தைங்க இறந்துட்டு வர்றது பெரும் வேதனை கொடுக்கிற விஷயமா இருக்கு. தினமும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்த 10 ரூபாய் நாணயங்கள் ஒரு குடும்பத்தோட கனவையே நினைவாக்கியிருக்கு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, தெலுங்கானால ரகுபதி என்பவர் தனக்கு சொந்தமா ட்ரீம் பைக் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காரு. அவரோட குடும்பத்தோட சேர்ந்து 2017 இருந்து காசு சேமிக்க ஆரம்பிச்சிருக்காரு. 10 ரூபாய் நாணயங்கள் கிடைக்க அதை சேமிப்பா மேற்கொண்டிருக்காரு. ஹீரோ ஸ்ப்ளெண்டர் பிளஸ் பைக்கை வாங்கியிருக்காரு. அந்த பைக்கோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,10,000 ரூபாய். இவங்க மூட்டையா அந்த 10 ரூபாய் காயினை எடுத்துட்டு ஷோரூம்க்கு போயிருக்காங்க. அந்த ஊழியர்கள்லாம் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்கன்னு தான் சொல்லணும்.
இதை தொடர்ந்து 5 ஊழியர்கள் 4 மணி நேரமா தொடர்ந்து அந்த காசை எண்ணிருக்காங்க. 1,10,000 சரி பார்த்த பிறகு அந்த பைக்கையும் ஓனருக்கு ஒப்படைச்சிருக்காங்க. இந்த விஷயமானது சோசியல் மீடியால வைரல் ஆச்சு. இதுல இருந்து 2 விஷயங்களை கத்துக்க முடியும். முதல்ல 10 ரூபாய் காயின் இன்னும் செல்லுபடியாகும். இரண்டாவது, சிறு சிறு சேமிப்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறதையும் நம்ம கத்துக்கலாம். ஆற்றுல ஆயிரக்கணக்கான மீன்களை பார்த்திருப்பீங்க. ஆற்றுல ஆயிரக்கணக்கான சிலிண்டரை நீங்க பார்த்திருக்கீங்களா? அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. மகாராஷ்டிராவின் ராய்கட் மாவட்டத்துல கனமழை ஏற்பட்டதுனால வெள்ளமும் ஏற்பட்டிருக்கு. HPCL நிறுவனத்தோட தடுப்பு சுவர் இந்த வெள்ளத்துல சேதமடைஞ்சிருக்கு. அந்த சுவர் இடிஞ்சு விழுந்திருக்கு. இதனால வெள்ள நீர் ஆலைக்குள்ள சென்று கிட்டத்தட்ட 3000 சிலிண்டர்களை ஆற்றுல இழுத்துட்டு போயிருக்கு. இந்த 3000 சிலிண்டர்கள்ல சில சிலிண்டர்கள்ல கேஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மேலும் ஆற்றிலேயோ இல்ல ஆற்றுக்கு பக்கத்துலயோ இந்த சிலிண்டர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதை தயவு செஞ்சு எடுத்துட்டு HPCL நிறுவனத்திட்டயோ இல்ல அரசாங்கத்திட்டயோ ஒப்படைச்சிடணும். திறந்து பார்க்கவோ பயன்படுத்தவோ கூடாது அப்படிங்கிற மாதிரி அரசாங்கம் வலியுறுத்திருக்காங்க. இந்த வெள்ளத்துல அடிச்சுட்டு போன சிலிண்டர்கள் எல்லாமே பொதுமக்களால வீடியோக்களா எடுக்கப்பட்டு இப்ப சமூக வலைத்தளங்கள்லயும் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. குழந்தையை தத்தெடுத்த தம்பதியினருக்கு பெரும் அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, சிங்கப்பூரை சேர்ந்த தம்பதி வெகு ஆண்டுகளா குழந்தை இல்லாததுனால தத்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இதுக்காக இந்தோனேஷியால இருந்து ஒரு குழந்தைய சட்டப்பூர்வமா தத்தெடுத்து வளர்த்திருக்காங்க. அந்த குழந்தைக்கு மார்க்கஸ்னு பேர் வச்சு சில ஆண்டுகளா வளர்த்திருக்காங்க. ஆனா இவங்க நம்பிட்டு இருந்தது அப்படியே பொய்யா மாறி இருக்கு. ஏன்னா அந்த குழந்தை சட்டப்பூர்வமா வரப்பட்ட குழந்தை கிடையாது. ஆல்ரெடி மனித கடத்தல் கும்பல் அந்த குழந்தைய கடத்திட்டு தான் இவங்க கிட்ட வித்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. இதை கேட்டு மனமுடைஞ்சு போயிருக்காங்க 2 பேரும். அது மட்டும் இல்லாம இப்ப இந்த குழந்தை யார்கிட்ட வளரப்போகுது அப்படின்னு பெரிய கொஸ்டின் மார்க் எழுந்திருக்குன்னு தான் சொல்லணும். இதே மாதிரி 20 குழந்தைகள் கிட்ட கைமாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 19 பேரை இது வரைக்கும் அரெஸ்டும் பண்ணிருக்காங்க. விசாரணை போயிட்டு இருக்கு. இப்போ இன்னொரு வேதனையான விஷயம் என்னன்னா, இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு பாவமும் செய்யாத குழந்தைங்க. இதுங்க என்ன பாவம் பண்ணுச்சுங்க? இப்போ பெற்ற தாய் தந்தையரிடம் வளருமா இல்ல தத்தெடுக்கப்பட்ட தாய் தந்தையரிடம் வளருமா அப்படின்னு சொல்லி பெரும் கொஸ்டின் மார்க் எழுந்திருக்கு. தத்தெடுத்த அப்பா நான் இந்த குழந்தைய என்ன ஆனாலும் விட்டு கொடுக்க மாட்டேன், சட்டப்படி போராடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னது இந்த கேஸோட ஆழத்தையும் அந்த அப்பாவோட வேதனையும் எடுத்து காமிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.